Nurul Islam Center for Higher Education, deemed to be university. Admission open now. Shape your future with NICHE. சட்டப்பேரவை செயலாளரோட இபிஎஸ் தரப்பு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. முக்கிய செய்தியா பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாஸ்கர், தொடர்ந்து இந்த ஆலோசனை தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்யுங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி அணி, அதே நேரத்தில் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் தனித்தனியாக அவ்வப்போது சபாநாயகர் சந்தித்து தங்களுடைய தரப்பு கோரிக்கைகளை முன்வைத்து இருக்கிறார்கள். சட்டமன்ற குழு தலைவர் மற்றும் கொறடா நியமனம் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில பார்க்கும்போது அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் அக்னி கிருஷ்ணமூர்த்தி, தலவாய் சுந்தரம் ஆகியோர் சட்டப்பேரவை செயலாளரை சந்தித்து தெரிவித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், மீண்டும் அவர்கள் சந்தித்து ஏற்கனவே கொடுத்த கோரிக்கையின் மீது சபாநாயகர் என்ன முடிவு எடுத்திருக்கிறார் என்பது தொடர்பான கோரிக்கைகளை நினைவூட்டுவதற்காகவே இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதன் காரணமாக தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்க வேண்டிய நிலை இருக்கிறது. அடுத்த மாதம் 20 நாட்கள் இடைவெளி இருக்கக்கூடிய நிலையில அதற்கு முன்னதாகவே தமிழக சட்டமன்றத்தில் அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவரை தொடர்ந்து கொறடா துணைத் தலைவர் மற்றும் இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எப்போது வெளியிடப்படும் என்ற எதிர்பார்ப்பில் அதிமுகவுடைய இரு தரப்புகளும் காத்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய அந்த நடவடிக்கையில ஆதரவு எதிர்ப்பு என்ற அடிப்படையில் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வாக்கு மற்றும் எதிர்ப்பு இருந்தது. இதன் காரணமாக அதன் அடிப்படையில பல்வேறு விதமான சட்ட சிக்கல்கள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில தமிழக சட்டமன்றத்தில் அதிமுகவுடைய அணியை எந்த அணியை அணியாக செயல்படுகிறது என்பதை பொறுத்து சட்டப்பேரவையுடைய சபாநாயகர் அறிவிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இதன் காரணமாக சட்டமன்ற குழு தலைவர் யார், கொறடா யார் என்பது குறித்தான எதிர்பார்ப்பு நிலவு வரக்கூடிய நிலையில அது குறித்தான முடிவை விரைந்து எடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்துதான் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த வகையில போது அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆதரவு எம்எல்ஏக்கள் தற்போது சட்டப்பேரவை செயலாளர் சந்தித்து சபாநாயகர் இந்த விவகாரத்தில் உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வண்ணம் இந்த சந்திப்பு என்பது நிகழ்ந்திருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். சட்டப்பேரவை செயலாளரோட இபிஎஸ் தரப்பு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்டோம். Nurul Islam Center for Higher Education, deemed to be university. Admission open now. Shape your future with NICHE.